உண்மை என்பது வார்த்தையில் அல்ல, இதயத்தில். சிலர் வார்த்தைகளை பேசுவார், உண்மை குறித்து ஏராளமான செய்திகளை பேசுவார்கள். ஆனா பேசுகிற மக்களுக்கு உண்மையா இருக்கிற என்பது கேள்வி. கட்டிட மனைவிக்கு உண்மையா இல்லை, திருச்சபைக்கு உண்மையா இல்லை, தேவனுக்கு உண்மையா இல்லை. இரண்டு பிள்ளையே, தேவனுக்கு உண்மை இல்லாத ஒரு மனிதன் தன் சொந்த குடும்பத்துக்கு உண்மையா இருக்க முடியாது. இரண்டாவது மெச்சூரிட்டி. இன்னைக்கு அந்த உண்மை இல்லை என்றால் முதிர்ச்சி இல்லை. முதிர்ச்சி என்பது வயது அனுபவங்கள் அல்ல. முதிர்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒட்டி பிணைந்த ஒன்று. அநேகரை பார்க்கிறோம், வயது முதிர்ந்தவர்கள் தான், ஆனா அவருடைய பேச்சு முதிர்ச்சி இல்லாத பேச்சு. நீண்ட கால அனுபவம் இருக்கிறது, நீண்ட கால ஊழியம் செய்கிறார்கள், ஆனால் இன்னும் அந்த முதிர்ச்சி இல்லாதிருப்பது வேதனைக்குரியது. அந்த பேச்சிலே அவருடைய ஒவ்வொரு காரியங்களில there is no maturity. காலகால சபைக்கு போக இன்னும் அந்த முதிர்ச்சி இல்லாமல் இருப்பது அது வேதனைக்குரியது. அது எதனுடைய அடிப்படையில் என்று சொன்னால் அதை விரும்பவில்லை. ஓசியால வாசிக்கிறோம், அவனில் நரைமை தெளித்திருக்கிறது, ஆனால் அவனோ அதை அறியாதிருக்கிறான். இன்றைக்கு எல்லாம் தெரிகிறது, ஆனால் இன்னும் அந்த வளர்ச்சி இல்லை. மூன்றாவது சொல்லுகிறேன், the fidelity, அவனுடைய நம்பகத்தன்மை. இதனோடு கூட சேர்ந்து அன்பானுடைய 1 ராஜாக்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 9:4. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த வார்த்தை இது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. கவனியுங்கள், அவன் மரித்து பல ஆண்டுகள் ஆனது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அதாவது உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. எப்படி நடந்தாராம்? முதலாவது, கட்டளையிட்ட யாவற்றையும் செய்தார். மூன்றாவது, நியாயங்களை கை கொண்டார். மூன்றாவது, அவர் சமூகத்திலே உத்தமமும் செம்மையுமாய். இது அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் உங்களை குறித்து என்னை குறித்து நம்முடைய மரணத்திற்கு பேசப்பட வேண்டும். இந்த வார்த்தையை படிக்கிறேன். என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் நடந்தான். என் சமூகத்தில். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! என் சமூகத்தில் உத்தமமாய் நடந்தான். இன்றைக்கு மக்கள் முன்பாக எப்படி வாழ்வது முக்கியம் அல்ல, தேவனுக்கு முன்பாக. அந்த வார்த்தை, தேவன் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கடினம் செய்தான். இரண்டாவது, கை கொண்டான்.